குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை உங்களுக்கு காட்ட போகிறோம். ரொமேனியாவில் இருக்கிற எங்களோட அப்பார்ட்மெண்ட்டில் வந்து என்னென்ன வசதியோடு இருக்கின்றதுக்காக பாருங்கள். சிலாக்கள் நினைக்கிறது இங்கே இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு தெரியாது, ரூம் அப்படி அவங்க இருக்கிற இடம் அப்படின்னு தெரியாமல் இருக்கும். ஸோ இந்த இடத்த பாருங்கள் நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். நல்ல ஒரு அப்பார்ட்மெண்ட் தான் உங்களுக்கு தெரியும். ஓகே, இது எங்களோட அப்பார்ட்மெண்ட். நாங்கள் வந்து 24 அப்பார்ட்மெண்ட் இருக்கிறதுல அதில் ஒரு சைட்டில் இருக்கிறதுல ஃப்ளோரில், அதாவது லாஸ்ட் கீழே அடியில் நாங்கள் இருக்கிறோம். இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து பக்கத்தில் ஒரு எங்களோட கீடெக் மாதிரி ஒன்று இருக்குது. அதில் ஒரு ஸ்கேன் அந்த கொடுத்தா தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும். இந்த டோர் ஓப்பன் ஆகினா தான் உள்ளே போகலாம். அப்பார்ட்மெண்ட் இருக்கிற ஆட்கள் எல்லார்ட்டையும் அந்த கீடெக் மீறிக்கும் அவங்களுக்கு நம்பரும் கொடுத்துருப்பாங்க. அந்த டோரை ஓப்பன் பண்ணால் தான் உள்ளே போகலாம். எல்லோரும் ஓப்பன் பண்ணிடலாது. இப்போ என்னென்னு சொன்னால் சரியான சேஃப்டி. இப்போ எல்லோரும் வரைய இல்லாது, அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குரிய ஆட்கள் மட்டும்தான் அதுக்குள்ளே என்டர் பண்ணலாம். இப்போ டோர் ஓப்பன் ஆகிடுது. ஓப்பன் ஆகினா இப்போ நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட் டோரை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் எங்களோட டோர். இதில் வந்து எங்கள்கிட்ட கீ இருக்குது. இது என்னோட ஒரு கீ இருக்குது. மற்ற இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறார்கள் 2 பேர், அவங்கள்டையும் கீ இருக்குது. இப்போ நான் திறந்துட்டு உள்ளுக்குள்ளே போகிறேன் எங்களோட அப்பார்ட்மெண்ட் உள்ளே. இதில் பார்த்தீங்கன்னா இப்படியே போய் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. அதுக்கு அங்கால என்டர் பண்ணோம்னு சொன்னால் ஹோல். இங்கே எப்படின்னு சொன்னால் அந்த கிச்சன் ஹோல் 2 வந்து ஒன்றா தான் இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், உள்ளுக்குள்ளே நான் காட்டுறேன். இப்படியே வந்தீங்கன்னா இப்படியே உள்ளுக்குள்ளே வந்து போனோம்னு சொன்னால் இதை வந்து ஹோல். இதுக்குள்ளே வந்து டிவி, சோஃபா செட், ஸ்டூல், இதுக்குள்ளே அந்த பாருங்கள், அதுக்குள்ளேயே அந்த சமைக்கிறதுக்குரிய அந்த சிங்க், அதே மாதிரி ஃப்ரிட்ஜ், டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் ஒன்று வந்து டீப் ஃப்ரிட்ஜரும் இருக்குது, நார்மல் ஃப்ரிட்ஜும் இருக்குது. இங்கால கேஸ் அடுப்பு இருக்குது பாருங்கள். மேலுக்கு 4 அடுப்பு இருக்குது கேஸ். கீழுக்கு வந்து ரோஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்குது. இங்கால அவன் இருக்குது. மேலுக்கு அங்கே பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி நிறைய பாக்ஸ் அடிச்சிருக்கிறாங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மேலே தெரிகிறதெல்லாம் பாக்ஸ். இப்போ இதில் உள்ளங்கால ஒரு லைட், உள்ளுக்குள்ளேயும் இங்கே கிச்சன் பக்கம் ஒரு லைட். இதுக்குள்ளே ஏதாவது நாங்கள் மீன்கள் கோழிகள் ஏதாவது சுட்டு சாப்பிட்றோன்னு சொன்னால் அதுக்கு வச்சு சாப்பிடலாம். ஸோ அந்த வசதியோடு இது இருக்குது. அடுத்தது வந்து இதில் வந்து 2 ரூம் இருக்குது. இதோட அந்த ஹோலோடு சேர்த்து 3 ரூம் இருக்குது. இது வந்து வாஷிங் மிஷின். கீழே இருக்கிறது வாஷ் பண்ணுறது, மேலே இருக்கிறது ட்ரையர், அதாவது காய வச்சு தரும். பக்கத்தில் ரூம் இருக்குது. இது வந்து பெட்ரூம் மாதிரி செய்திருக்கிறாங்க. இதுக்குள்ளே என்னோடய வேலை செய்கிற மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸும் இதுக்குள்ளே தங்குறாங்க. அவங்க இதுக்குள்ளே தூங்குவாங்க நைட்டில். அதுக்குள்ளே ஒரு ஆள் என்னோட வந்தவர் வந்து அவர் கொஞ்சம் சரியான என்ன சொல்கிறது பக்தர். அவர் தான் அந்த படத்தை வச்சிருக்கிறார். இதுதான் நாங்கள் எங்களோட 3 பேரும் இந்த ரூமை தான் யூஸ் பண்ணுறது. அவங்களோட உடுப்புகளெல்லாம் இதெல்லாம் வச்சிருக்கிறோம். இது அவங்க ஸ்லீப் பண்ணுறதுக்காக, தூங்குறதுக்காக இந்த பெட்டை அவங்க 2 பேரும் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் கபர்ட், கண்ணாடி, உள்ளுக்குள்ளே ட்ரெஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம். 3 பேரும் நாங்கள் இதை டிவைட் பண்ணி எடுத்துருக்கிறோம். எல்லா வசதி உள்ளுக்குள்ளே ஹேங்கர்லாம் இருக்குது, நிறைய லாச்சோடு இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் அடுத்த ரூம். இது வந்து இப்போ நான் உங்களுக்கு அடுத்த காட்ட போகிற வந்து நான் இருக்கிற ரூம். இந்த ரூமை தான் நான் யூஸ் பண்ணுறது. இதுக்குள்ளேயும் வந்து இங்கே வந்து தனி பெட்டன் இல்லை, சோஃபா செட் மாதிரி கொஞ்சம் அகலமான சோஃபா செட். இதுக்குள்ளேயும் டிவி இருக்குது. இதுக்குள்ளேயும் எல்லா இந்த கண்ணாடியும் இருக்குது. டேபிள் பக்கத்தில் ஜன்னலும் இருக்குது. காற்று வேணும்னா ஜன்னலை திறந்து விடலாம். இதுக்குள்ளேயும் எல்லா வசதியோடையும் இந்த ரூமையும் செட் பண்ணிக்கிறாங்க. அடுத்து டோரெல்லாம் நல்ல ஒரு என்ன சொல்கிறது இடைவெளி இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுருக்கிறாங்க. அடுத்தது பாத்ரூம், கடைசியாக காட்ட வேண்டியது. பாத்ரூமுக்கு இப்படி டேப் நின்று குளிக்கலாம். நாங்கள் இருந்து படுத்துக்கிட்டு குளிக்கலாம். ஸோ விரும்புகிறமாதிரி குளிச்சு கொள்ளலாம். ஹீட் வாட்டரும் வரும், கூல் வாட்டரும் வரும். எல்லாம் நல்ல நீட்ஸ். இது வந்து சிங்க், அதுக்கு மேலுக்கும் பல்ப் இருக்குது. எல்லாமே அதிலேயே கண்ணாடி இருக்குது. இப்படி மேலுக்கு பொருட்கள் வைக்கக்கூடிய மாதிரி அங்கேயும் பாக்ஸ் இருக்குது. எல்லாத்துக்குள்ளேயும் எல்லா ரூமுக்குள்ளேயும் ஹீட்டர் வச்சுக்கிறாங்க குளிர்காலத்தில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஹோமட் இப்படி எவ்வளோ வசதியோடையும் தான் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் எங்களுக்கு அந்த ரூம் தந்திருக்கிறாங்க. நாங்கள் இது இப்போ ரூம் எங்களுக்கு ஒரு கிழமைக்கு ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு லீவு வரும். இந்த லீவ் வரும்போது ரூமை க்ளீன் பண்ணி கொள்வோம். இன்றைக்கி நான் இந்த ரூமை நீட் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன் ஹோலை. ஸோ ஒரு நாளைக்கு ஒரு லீவ் எடுக்கிறாங்க, நாங்கள் ஒரு வேலை செய்வோம். ஸோ இதுதான் நாங்கள் இருக்கிற அப்பார்ட்மெண்ட். ஓகே, பெரும்பாலும் சிலாக்களுக்கு தெரியாமல் இருக்கும் எப்படி தங்குறாங்க, என்ன இடத்துல இருக்கிறாங்க. நல்ல மாண்டு டிஸ்டர்பன்ஸ் ஒன்றுமே இல்லை, எல்லாம் நல்ல பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச்.